ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பக்லே அப்படின்ற ஒரு லாங் டேர்ம் கான்செப்ட் ஆப்னுடைய இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆப் எந்த ஸ்டேஜில் க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன், அப்புறம் ஆப் பற்றின நாலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த டைம் ஒரு ஆப் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது எந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்கிரேட் ரெஃபரல் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 டே ஆஃபர் போயிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 3800 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா 150 அப்படி இல்லைன்னா 200 தான் உங்களுக்கு இன்கம் ஆட் ஆகும், டெய்லி இன்கம். பட் இதில் பார்த்தீங்கன்னா போட்ட அமௌண்ட்டை விட டபுளாக தராங்க வித்தின் 1 டேயில். ஓகேவா? ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. 3800 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 684 ரூபா வந்துருக்கு. ஓகே, 1 டே ஆஃபர் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. டோட்டலாக உங்களுக்கு 3800 17,048 ரூபா கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பாசிபிளே கிடையாது. இது வந்துட்டு 22 டேஸ் ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்கம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஓகேவா? 9,500 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 டேக்கு 1,995 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. டைமிங் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த ஆப் வந்து டோட்டலி க்ளோஸ் ஆக போகுது. எல்லா பக்கமும் இந்த ஆப் வந்து டோட்டலாக க்ளோஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் வந்துட்டு இன்னொரு லிங்க் கொடுத்து இந்த ஆப் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த லிங்க் கொடுத்து அந்த ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது 6 மந்த் ரன் ஆகும்னு மேனேஜர் சொல்லுவாங்க. அந்த அஃபிஷியல் குரூப்பில் இன்னொரு ஆப் கொடுப்பாங்க. அந்த ஆப்லையும் ஜாயின் பண்ணிடாதீங்க. அந்த ஆப் வந்து ஒரு 20 டேஸ் 25 டேஸ்க்குள்ளே க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? அது அமௌண்ட் போட்ட அமௌண்ட்டை கூட நீங்கள் எடுக்கிறதுக்குள்ளே க்ளோஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் உங்களுக்கு வேலெட்டில் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பேலன்ஸை நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டேக்ஸ் கார்டு வாங்குங்க, விட்ராவல் கார்டு. அதோட ரேட் பார்த்திங்கன்னா 2000, 5000, 10,000 உங்கள் வேலெட்டில் இருக்க அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான டேக்ஸ் கார்டு வந்து பே பண்ணி வாங்க சொல்லுவாங்க. அந்த கார்டு நீங்கள் வாங்கினாலும் உங்களுக்கு விட்ராவல் வராது. ஓகேவா? ஆப் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி க்ளோஸ்டு. இதுக்கப்புறம் இதில் யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இதில் வந்து ஆஃபர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து ஓல்டு டீமுக்குலாம் விட்ராவல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிற நார்மல் பர்சன்ஸ் மட்டும் விட்ராவல் கொடுத்துட்ருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்கிரேட் ரெஃபரல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆப்ஸ் பற்றின நாலேஜ் இருக்காது. ஆப் எப்போ க்ளோஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சு அவங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க அப்கிரேட். அவங்க அமௌண்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க, மெம்பர்ஸ் இன்வைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் விட்ராவல் வந்துட்டுருக்கும். தென் வந்து இன்வைட் ரெஃபர் கொடுக்காதவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விட்ராவல் அப்படிங்கிறது வராது. ஓகேவா? ஸோ வந்துட்டு விட்ராவல் ஸ்டாப் ஆகிடும். அதிகமாக அமௌண்ட் விட்ரா போடுறவங்களுக்கு விட்ரா பெண்டிங்கில் இருக்கும். அந்த நார்மல் பர்சன்ஸ்க்கு மட்டும் கொடுத்துட்ருப்பாங்க. இந்த டேக்ஸ் கார்டு வாங்கினாலுமே அவங்களுக்கு விட்ராவல் வராது. இந்த மாதிரி நம்ம நிறைய லாங் டர்ம் ஆப்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபண்ட் ஆப், டாஸ்க் ஆப், தமிழ்நாடு கான்செப்ட் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஆப்லலாம் நியூவாக லான்ச் ஆன ஆப்பில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ்